ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்க வெறு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது திரும்பி பார் அப்படின்னு 2024லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போறோம். இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இந்த படத்துல நம்ம வித்யா பிரதீப், ரிஷி ரித்விக்லாம் லீட் பண்ணி நடிச்சுக்கிறாங்க. இந்த திரும்பி பார் அப்படிங்கிற திரைப்படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு மன்னர்கள் காலங்கள்ல வந்து இந்த ஒற்றர்களுக்கு இந்த நிழல் நடை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கலை எப்படி வந்து உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்றாங்க. ஸோ அந்த கதைக்கும் இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய கதைக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் படம் ரன் ஆகும். இதுல கரண்ட் போர்ஷன்ஸ்ல படத்தோட ஹீரோ வந்து ஒரு சவுண்ட் டிசைனரா இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து நம்ம வித்யா பிரதீப்பை ஒன் சைடா காதலிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல வந்து வித்யா பிரதீப் ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதன் பிறகு ஹீரோ வந்து அவரோட ஒர்க்கான அந்த லைவ் சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக பீச் ஓரமாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணோட கதறல் சவுண்ட் ஒரு வீட்டில இருந்து கேட்குது அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. இதனால அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த வீட்டுக்குள்ள இறங்கி பார்க்கறாங்க. உள்ள பார்த்தா நம்ம வித்யா பிரதீப் இறந்து கிடக்குறாங்க. பத்தாவது குறைக்கு இவங்களும் அந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன விஷயங்கள் நடந்தேறுது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்க படம் தான் வந்து இந்த திரும்பி பார். இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவியா ரெடியா இருக்கு. இந்த படத்தோட அந்த கதை கோர் சப்ஜெக்ட்ல வந்து லைட்டா மரகத நாணயம் வந்து ரெஃபர் பண்ற மாதிரி கண்டிப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். எனக்கு கண்டிப்பா ரெஃபர் ஆச்சு. வித்யா பிரதீப்போட ஸ்கோப் அந்த அளவுக்கு இந்த படத்துல பெருசா இல்ல அப்படின்னாலும் அவங்களுக்கு எடுத்துக்கிட்ட கதாபாத்திரங்களா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவரோட ஹஸ்பண்டா வரக்கூடிய ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி நடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ரிஷி ரித்விக்கை பொறுத்தளவுக்கு இந்த படத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வராரு. ஆனா பார்க்கறதுக்கு ஒரு போலீஸ் மாதிரியே இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஏன்னா தாடி மீசையோட வந்து கொஞ்சம் வந்து அந்த கேரக்டருக்கு உள்வாங்கி நடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பெட்டரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருந்தாங்க. அதுல இந்த நிழல் நடை அப்படிங்கிற விஷயத்த லாஸ்ட் ஒரு 15 நிமிஷம் தான் காமிச்சிருப்பாங்க ஒரு ட்விஸ்ட் வச்சு. ஆனா அந்த ட்விஸ்ட்டை வச்சு காமிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. வேற மாதிரி காமிச்சிருந்திருக்கலாம். அதுலயுமே லாஸ்ட்ல வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் நம்ம ஹீரோயினுக்கு. அந்த ஃபைட் சீக்வன்ஸுமே வேணாம். ஏன்னா வந்து ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு அந்த ஃபைட் போர்ஷன்ல. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு சூட்டபிளா இல்ல. ஓவராலா ஒரு டீசென்ட் வாட்சபிளான ஒரு கிரைம் த்ரில்லர். முடிஞ்சா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த திரும்பி பார் திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.